வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி, அதனுடைய சுழற்சியோடு ஒரு இணைப்பு சுழற்சி, வளிமண்டல சுழற்சியும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் மிக நெருக்கமாக நிலை கொண்டு வடக்கே சென்று சற்று தீவிரமடைந்து மீண்டும் தெற்கே முன்னேறி வந்து இப்போது தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னைக்கு சுமார் தென்கிழக்கில் 380 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. புதுச்சேரிக்கு நேர் கிழக்கில் சுமார் 382 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்துக்கு வடகிழக்கில் சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவிலும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மையம் கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நேற்று சென்னைக்கு நேர்கிழக்கில் 500 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்று சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. 120 கிலோமீட்டர் சற்று தெற்கே நகர்ந்து வந்தாலும் இன்று வடக்கு வடமேற்காகத்தான் நகரும். இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த வழியாகவே மேற்கு நோக்கி பயணித்தால் இன்றைய தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த நிகழ்வு இன்று வரக்கூடிய மணிநேரங்களில் வடக்கு வடமேற்காக பயணிக்கும். நாளை டிசம்பர் 25ஆம் தேதி சென்னைக்கு நேர்கிழக்கில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் இன்று நாள் முழுவதும் ஆந்திராவில் ஒரு நல்ல மழைப்பொழிவு, கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கொடுக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆந்திராவுக்கு மட்டுமே நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை லேசான மிதமான மழை மட்டுமே மதிய மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 25ஆம் தேதி சென்னைக்கு நேர்கிழக்கில் சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு நேர்கிழக்கே மையம் கொண்டிருக்கும். நாளை டிசம்பர் 25ஆம் தேதி இதனுடைய இன்று பயணம் சுமார் 160 கிலோமீட்டர் வடக்கு வடமேற்காக பயணித்து சென்னைக்கு நேர் 220 கிலோமீட்டர் தொலைவில் நாளை அதிகாலை நேரங்களில் மையம் கொண்டிருக்கும். அதன் பிறகு நாளை 25ஆம் தேதி நேர் மேற்காக நகர்ந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு சுமார் 150 கிலோமீட்டர் வரை மிக நெருக்கமாக சென்னைக்கு நிலை கொண்டு மீண்டும் தெற்கு நோக்கி பயணித்து டிசம்பர் 26ஆம் தேதி இப்போது சுமத்ரா தீவுக்கு வடமேற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சியும் சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் நாளை டிசம்பர் 25ஆம் தேதி மாலைக்கு பிறகு தெற்கு நோக்கி விலகி பயணித்து இந்த நிகழ்வு டிசம்பர் 26ஆம் தேதி இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து வளிமண்டல சுழற்சியாக டிசம்பர் 26ஆம் தேதி மாலைக்கு பிறகு தமிழகம் ஊடாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் இப்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்று நாள் முழுவதும் வடக்கு வடமேற்காக நடந்து நாளை சென்னைக்கு கிழக்கு சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு மேலும் இந்த நிகழ்வு நாளை டிசம்பர் 25ஆம் தேதி மேற்கு நோக்கி பயணித்து சென்னைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு சுமார் 150 கிலோமீட்டர் வரை சென்னைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு மீண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி மாலைக்கு பிறகு தெற்கு நோக்கி பயணித்து டிசம்பர் 26ஆம் தேதி இந்த நிகழ்வு செயல் இழந்து மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு ஒன்று இணைந்து வளிமண்டல சுழற்சியாக டிசம்பர் 26ஆம் தேதி மாலைக்கு பிறகு தமிழகம் ஊடாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 27ஆம் தேதி அரபிக்கடலை சென்றடையும் வளிமண்டல சுழற்சியாக. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது. இன்று டிசம்பர் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மதியம் மாலை நேரங்களில் அதிகபட்சம் சென்னைக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், காஞ்சிபுரம் இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு இப்போது சென்னைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்தால் இன்று சென்னைக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்திருக்கும். இந்த நிகழ்வு இன்று மீண்டும் வடக்கே நகர்வதால் இன்று ஆந்திராவுக்கு கனமழை, ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆந்திரா கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே சென்னைக்கு லேசான முதல் மிதமான மழை, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 25ஆம் தேதி இந்த நிகழ்வு மீண்டும் தெற்கே
முன்னேறி வர இருக்கிறது. சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் தெற்கே முன்னேறி வரும் என்பதால் நாளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், மேலும் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 25ஆம் தேதி. டிசம்பர் 26ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு செயலிழந்து காற்றுச் சுழற்சியாக டெல்டா மாவட்டங்களுக்கு நேர்கிழக்கில் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக டிசம்பர் 26ஆம் தேதி காலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மீண்டும் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது. நிகழ்வு மாலைக்கு பிறகு தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு மேற்கு செல்ல செல்ல படிப்படியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை மதியத்துக்கு பிறகு மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் மாலை 6 மணிக்கு பிறகு தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது டிசம்பர் 26ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஒரு பரப்பில் கூடுதலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 26ஆம் தேதி. டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் வெயில் வந்த பிறகு காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும். டிசம்பர் 27ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும், கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும், ஓரிரு இடங்களில் கனமழையாகவும், தென் மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதி. டிசம்பர் 28ஆம் தேதி மழையின் தீவிரம் குறைந்து கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 29ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு டிசம்பர் 26ஆம் தேதி வட மேற்காக பயணிக்க இருக்கிறது. இந்த நிகழ்வால் டிசம்பர் 29ஆம் தேதி தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு தெற்கு புறம் ஒரு நீண்ட சுழற்சியாக காற்றுச் சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு வட்ட வடிவில் நிலை கொண்டிருந்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, இதனுடைய விட்டம் சற்று கூடுதலாக இருக்கும். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 29ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மத்திய மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதி. டிசம்பர் 30ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதியை பொறுத்தவரை. டிசம்பர் 31ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே டிசம்பர் 30, 31 அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், திருச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேகம் சூழ்ந்து மட்டுமே காணப்படும். வட மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் 30, 31 2 நாட்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 1ஆம் தேதி திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் ஜனவரி 2ஆம் தேதி தென் மாவட்டங்களில் கடல் ஓரங்களிலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 29ஆம் தேதி தென் மாவட்டங்கள் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
டிசம்பர் 30, 31 வட மாவட்டங்கள் முழுவதும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி மீண்டும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த சுற்றின் மழை ஜனவரி 2ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2ஆம் தேதிக்கு பிறகு நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிர நிகழ்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை கொடுக்கும் நிகழ்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை, மிக கனமழை வரை கொடுக்கும் அளவுக்கு அந்த நிகழ்வு தமிழகத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடலில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிற நாட்களில் படிப்படியாக 26ஆம் தேதி செயலிழக்கும் என்பதால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் சுமத்ரா தீவு பகுதியில் இருக்கும் காற்று சுழற்சி அந்த நிகழ்வு வட மேற்காக தமிழகத்தை நோக்கி வர இருக்குது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் வேகம் தொடர்ந்து 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் வங்கக்கடலில் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.